ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/3/2024 அவ்யக்த முரளி 13/2/1999. சிவனுடைய அவதாரத்தின் கூடவே குழந்தைங்க தங்களுடைய எண்ணங்கள்ன்ற பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாகவும் மாறணும் அப்படிங்கிறார். ஸோ 2 நாள் முன்னாடி தான் சிவராத்திரி போயிருக்கு. இதுவும் ஒரு சிவராத்திரி முரளி. ஸோ சிவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. அது கூடவே நீங்கள் அது சிவனுடைய அவதாரம்னா அதை கொண்டாடுற மாதிரி சிக்கனத்தின் அவதாரத்தையும் நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். எண்ணங்களின் சிக்கனம். ஸோ அதுதான் மெயின். இன்றைய முரளியின் சாரமே அதுதான். வீண் எண்ணம், நெகட்டிவ் எண்ணம், விகார எண்ணம், இதிலே தான் சக்தி போகுது. இதனால தான் நம்மளால் மனசாசேவை செய்ய முடியல. ஸோ அதில் சிக்கனமாக இருக்கணும். அந்த மாதிரி மனதின் எண்ணங்களை வீணாக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். திருமூர்த்தி சிவபாபா தன்னுடைய மிகவும் பிரியமான இனிமையிலும் இனிமையான சாலிகிராம் குழந்தைங்களை பார்க்குறார். அதுக்காக வந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி சிவபாபாவுக்கு மட்டும் விசேஷ நாள் கிடையாது. சிவராத்திரின்றது உலகம் முழுவதும் சிவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது நாள். ஆனால் சாலிகிராம குழந்தைகளாகிய உங்களுக்கும் விசேஷமான நாள் தான். ஏன்னா இது உங்களுக்கும் பிறந்த நாள் தான். அதனால் பாபாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். குழந்தைங்களை சந்தித்து அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நான் வரேன்ட்டு. குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் அப்பா பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்கிறீங்க. அதனால் அப்பாவுக்கும் சந்தோஷம், குழந்தைங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்பாவுக்கும் ஒரே நாள் பிறந்த நாள், குழந்தைகளுக்கும் ஒரே நாள் பிறந்த நாள். ஸோ மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவருடைய, மிக மிக பிரியமானவருடைய பிறந்த நாள். முழு கல்பத்திலும் இவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி பிறந்த நாளும் முழு கல்பத்தில் யாரும் கொண்டாட முடியாது. அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரே நேரத்தில். எங்கேயாவது அப்படி பிறந்து பார்த்துருக்கிறீங்களா? ஒரே நேரத்தில் 2 பேரும் அவதரித்ததை. ஸோ முழு கல்பத்திலும் எப்பவுமே யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே நேரத்தில் பிறந்ததாக சரித்திரம் கிடையாது, நடக்கவும் முடியாது. ஸோ பாபாவுக்கு நமக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிறந்த நாள். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிக்கிறேன், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி குழந்தைங்களும் ஓடோடி வந்திருக்கிறாங்க. வர முடியாதவங்க கூட அன்புனால் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே அமிர்த வேலையிலிருந்தே பாப்தாதாவுக்கு வருது, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நிறைய குழந்தைகளை பார்க்கும்பொழுது பாப்தாதாவுடைய மனசில் என்னுடைய சாலிகிராம குழந்தைகளே, ஆஹா என்னுடைய காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே ஆஹா, என்னுடைய பிரியமான குழந்தைகளே ஆஹா அப்படின்ற பாட்டு தான் பாபாவுடைய இதயத்தில் நிரந்தரமாக ஒலிச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்முடைய இதயத்தில் இருக்குதா? ஆக்சுவலாக மதுபனில் ஒவ்வொரு பாபா குழந்தையை பார்க்கும்போதும் நமக்கு இந்த சந்தோஷத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். வெவ்வேறு ஸ்டேட்டில் இருந்து வந்திருப்பாங்க, வெவ்வேறு மொழி பேசுகிறவங்களா இருப்பாங்க. தமிழ் மொழியே பேசினா கூட நமக்கு தெரியாது இல்லையா எங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இத்தனை பாபா குழந்தைங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
ரூபம் மாற்றி வந்திருக்கிறாங்க. சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள் நம்முடைய அலௌகிக்க பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறதை பார்த்து பாபா இந்த பாட்டு பாடுறார், ஆஹா என்னுடைய பிரியமான குழந்தைகளேன்ட்டு. ஒவ்வொரு குழந்தையை பார்த்தும் இதை பாடுறாரு, அதை புரிஞ்சுக்கணும். பாபா அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லுவார். ஏன்னா எல்லா குழந்தைங்க முன்னாடி பேசுகிறதுனால அவர் என்ன நம்மளை பற்றி சொல்ல போகிறார் அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நான் சொல்கிறேன் ஆஹா ஆஹான்னு சொல்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்கள்லேயும் ரொம்ப கம்மியான குழந்தைகளாகிய நீங்கள் தான் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள், இப்போவும் எதிர்காலத்திலும். அரை கல்பத்திற்கு அழிவற்ற பாக்கியசாலிகளாக இருக்க போகிறீங்க. ஸோ அழிவற்றவராகவும் அமரராகவும் இருக்க போகிறீங்க. இது ஒரு ஜென்மத்துக்கான வரமா? அரை கல்பத்திற்கான வரம் கொடுக்கிறார். பல ஜென்மத்திற்கான வரம், அழியாத வரம் இல்லையா? பாபா இப்போ நமக்கு கொடுக்குற எல்லா வரமும் அழிவற்ற வரம் அரை கல்பத்திற்கு. ஸோ பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஒவ்வொரு ஜென்மத்திலும் இருக்க போகிறோம் அரை கல்பத்துக்கு. ஸோ பல ஜென்மத்திற்கான வரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மளுடைய சுயமரியாதை என்ன? நம்மளுடைய ஆன்மீக பெருமிதம் என்ன? பல ஜென்மத்துக்கு சேர்த்து வரம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த போதை குழந்தைங்க இந்த அலௌகிக ஜென்மம் எடுத்த உடனே பாபா உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை அலௌகிக பிறந்த நாள் பரிசாக கொடுக்குறார். பிறந்த உடனே கொடுத்துட்றார். எல்லையற்ற ஆஸ்தி, சொர்க்கத்துக்கு நீ அதிபதின்ட்டு. குழந்தைங்க ஜென்மம் எடுத்த உடனே ஒவ்வொருத்தருடைய நெற்றியிலும் நினைவுன்ற மிக உயர்ந்த திலகத்தை கொடுக்கிறார். இல்லையா? நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலின்ற நினைவு இருக்கணும். அளவற்ற செல்வத்தின் அதிகாரி நான் ஜென்ம ஜென்மத்திற்குன்ற நினைவு எப்போவுமே இருக்கணும். அப்படிப்பட்டவருடைய குழந்தை நான்ற நினைவு இருக்கணும். அந்த நினைவு திலகம் இருக்குது தானே உங்ககிட்ட, அல்லது அழிஞ்சிடுச்சா, மறைஞ்சிடுச்சா, மறந்துடுச்சா? இது உங்களுடைய பிராமண வாழ்க்கை, அதனால் அழிவற்ற திலகமாக இருக்குது. இல்லையா? நமக்கு எல்லாமே அழிவற்றது, இந்த திலகமும் கூட. பிராமணர்களாகிய உங்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய திலகம் உங்களுடைய உயர்ந்த பாக்கியத்தின் அடையாளம்ன்றார். ஸோ இதோடைய நினைவாக தான் இந்துக்கள் போட்டு வைக்கிற பழக்கம், நாமம் போடுற பழக்கம் எல்லாமே வருது. ஸோ இங்கே மதுபனில் பாபா முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தூரத்தில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சென்டரில் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த மிக பிரியமான தனித்தன்மையான பிறந்த நாளை ரொம்ப ஊக்க உற்சாகத்தோடு கொண்டாடுறாங்க. கொண்டாடுறீங்க தானே? பாபா உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது தானே? ஸோ நீங்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறீங்க தானே? உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள் பிறந்த நாளை கடவுளே கொண்டாடுறார். அதே மாதிரி பாபாவுக்கும் சந்தோஷம், ஏன்னா குழந்தைங்க கொண்டாடுறீங்க. ஸோ மொத்தத்தில் எல்லோருமே சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை அளக்க முடியுமா? அளக்கக்கூடியதா உங்கள் சந்தோஷம்? அதுக்கு எந்த விதமான சாதனமும் கண்டுபிடிக்கல, எந்த மீட்டரும் கண்டுபிடிக்கல உங்களுடைய அலௌகிக்க சந்தோஷத்தை அளக்கிறதுக்கு.
யாராவது உங்ககிட்ட வந்து, என்னப்பா உங்களுடைய சந்தோஷம் என்ன கடல் அளவு இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கள் சந்தோஷத்துக்கு முன்னாடின்னுவீங்க. சரி, அப்போ வானம் அளவு இருக்க உயர்ந்ததாக இருக்குமா அப்படின்னா, நம்மளுடைய வீடாகிய பரந்தாமமும் சூக்ஷ்ம வதனமும் அந்த வானத்தையும் கடந்து இருக்குது. அதனால் நம்முடைய சந்தோஷத்தின் அளவை அளக்கவே முடியாது. அதற்கான கருவியோ அந்த அழகு சொல்லுவாங்களே அதுவும் கிடையாது. அதை அளக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லவும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை பாபா ஏன் சொல்கிறாருன்னா, அப்போ அந்த அளவுக்கு பாபா குழந்தைங்கள்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்களா எப்போவுமே அப்படின்னா இல்லை. ஆனால் உண்மையிலே நீங்கள் பாபா குழந்தையாக இருந்தால் அவ்வளோ சந்தோஷம் இருக்கணுன்றார். ஸோ அப்போ உண்மையிலே பாபா குழந்தையாகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். இதை கேட்டாலே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கணுன்றார். அது ஸ்லைட்டாக துள்ளி குதிக்குது, அடுத்தது மறந்துடுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ சொன்னார் இல்லையா, கடல் ஆகாயம் எதனாலும் அளக்க முடியாது உங்களுடைய சந்தோஷத்தை அப்படின்னா, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு. கைத்தட்டுங்க ஒரு கையால். ஏன்னா பாபா குழந்தைங்க ஒரு கையால் தான் கைத்தட்டணும், ராயலாக இருக்கணும் எல்லாத்துலேயும் இல்லையா? ஸோ எல்லோரும் கைத்தட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்குதுன்னு கையை தட்டுனீங்க, வாழ்த்து தெரிவிக்கிறார். இப்போ ரெண்டாவது கேள்வின்றார். உடனே எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும் பாபா என்ன கேட்க போகிறாரு. பாபா எப்போவுமே புகழ்ந்துக்கிட்டே அப்படியே என்ன பண்ணுவார், இன்ஜெக்ஷன் போடுவார். ஸோ அதனால் அது தெரிஞ்சிருக்கனால குழந்தைங்களாம் சிரிக்கிறீங்க. பாபா ஒவ்வொரு குழந்தையும் முற்றிலும் மலர்ந்த ஆன்மீக ரோஜாவாக பார்க்க விரும்புகிறார். பாதி மலர்ந்ததாக பாபா பார்க்க விரும்பலை. நிரந்தரமாக முழுமையாக மலர்ந்த ரோஜாவாக குழந்தைங்க இருக்கணும். ஏன்னா மலர்ந்த ரோஜா தானே எல்லாருக்கும் பிடிக்கும். மொட்டு பிடிக்குமா அல்லது பாதி வாடினது தான் பிடிக்குமா? மலர்ந்த ரோஜாவை பார்த்தாலே அழகாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் வாடி போயிருந்தாலும் அதை தள்ளி வச்சிடுவாங்க. அப்படி வாடி போயிருக்கிற குழந்தைங்கள பாபா தள்ளி வைக்கலை, நீங்களே பாபா கிட்டேருந்து விலகி போகிறீங்க. விலகி போகிறதுனால தான் வாடுறீங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? இதுதான் பைபிளில் கூட அந்த கனியை சாப்பிட்டதுக்காக கடவுள் சொர்க்கத்தை விட்டு ஆதாம் ஏவாளை துரத்தினதாக போட்டாங்க. உண்மை அப்படி கிடையாது. கடவுளை விட்டு இவங்க விலகி போனதுனால சொர்க்கத்தை விட்டு வெளியேறாங்க, அல்லது அதுவும் இவங்களாக தான் வெளியேறாங்க, அதாவது நரகமாக்கிடுறாங்க. அதான் பாபா சொல்கிறார், நான் யாரையும் விலக்கி வைக்கலை, நீங்கள் விலகி போகிறீங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்னை வரைக்கும் நம்ம இழந்ததுக்கெல்லாம் காரணம் கடவுளை விட்டு விலகி போனது தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஏழையாக பிறந்தது, அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாமே. ஸோ அப்போ இதுக்கு காரணம் கடவுளும் கிடையாது, மனிதனும் கிடையாது, நாம தான் நமக்கு காரணமே தவிர மற்றவர்கள் காரணம் கிடையாது. இன்னைக்கு விழா கொண்டாடுற நாள், அதுவும் பிறந்த நாள். தினம் தினம் நீங்கள் ஒரு முரளி கேட்க தான் செய்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய மனதில் சந்தோஷத்தோடு பாடுங்க, ஆடுங்க. மனதினால் ஆடுங்க, பாடுங்க, கால்னால் கிடையாது. ஏன்னா கால் மூலமாக டான்ஸ் ஆடினீங்கன்னா குழப்பமாயிடும். அத்தனை பேர் ஆடினா என்ன ஆகுறது இல்லையா? அதனால் அது மட்டும் இல்லை, எவ்வளோ நேரம் ஆடிட்டு இருக்க முடியும் கால்னால்? எவ்வளோ பெரிய டான்ஸராக வேணாலும் இருக்கட்டுமே, 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான், அப்படியே விழுந்துருவாங்க அதுக்கப்புறம். ஆனால் இங்கே மனதினால் நீங்கள் சந்தோஷத்தில் இருந்தால் 24 மணி நேரமும் இருக்க முடியும். குழந்தைங்க சந்தோஷமாக ஆடுவதையும் இனிமையிலும் இனிமையான பாபா மற்றும் நம்முடைய அலௌகிக்க வாழ்க்கையின் மகிமையையும் பாடிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இதயத்தின் ஓசை பாபா கிட்ட வந்து சேருது. எல்லா நாட்டிலிருந்தும் வருது. இல்லை, எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. நினைவுனால டான்ஸ் ஆடுறாங்க. பாபாவுடைய மகிமையும் பாடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி பாபாவுக்கு உங்களுடைய இதயத்தின் ஓசை கேட்குதோ, அதே மாதிரி என்னுடைய இதயத்தின் ஓசையும் குழந்தைங்களுக்கு கேட்குதா? பாபா என்ன சொல்கிறார்? உலகத்தின் மிக பிரியமான குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாடுங்கள், அவ்வளவு ஆடுங்கள். ஸோ இதோடைய நினைவாகத்தான் எல்லா மதத்துலேயுமே டான்ஸ் ஆடுற பழக்கம் வந்துருக்குது. குறிப்பாக கிறிஸ்தவ மதத்துலேயும் இந்து மதத்துலேயும். தாவீது டான்ஸ் ஆடினோம், அதனால் நாங்களும் ஆடுறோன்ட்டு ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ மனதினால் ஆட சொல்கிறதா அவங்க ஸ்தூலமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, எவ்வளோ சந்தோஷமாக பாட முடியுமோ ஆட முடியுமோ ஆடுங்கன்ட்டு. வேறு என்ன பண்ணணும்? பிராமணர்கள் என்ன பண்ணணும்? வேறு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குதா? பிராமண ஜென்மமே ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருக்கிற ஜென்மந்தான். இது ஆக்சுவலாக திருநங்கைகள் சொல்லுவாங்க, நாங்கள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருப்போம், தேவையில்லாமல் லவ் கிவ்னு வந்து எங்கள் வாழ்க்கை வீணாக்கிட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ அது நமக்கு பொருந்தும் இல்லையா? பிராமணர்களுடைய வேலையை ஆடுறதும் பாடுறதும் தான். யோகான்றது என்ன? கடின உழைப்பா? அதுவே ஆடிட்டு பாடிட்டு இருக்கிறது தானே. ஏன்னா யோகானா அப்பாவை சந்திக்கிறது, ஆத்மா பரமபிதாவை சந்திக்குது. சந்திப்பின் போது என்ன நடக்கும்? சந்தோஷத்தில் நடனம் ஆடுவாங்க. உங்களுடைய இதயம் பாபாவுடைய மகிமையின் இனிமையான பாடலை தானாக பாடுது பாபாவை சந்திக்கும் போதெல்லாம். கரெக்டு தானே? இல்லை, எத்தனை வருடம் ஆகுதோ, எந்த அளவுக்கு நீங்கள் முரளி ஆழமாக படிக்கிறீங்களோ, அந்தளவுக்கு பாபாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் அவருடைய மகிமையை பாடுறது தான். ஏன்னா பிராமணர்களாகிய உங்களுடைய வேலையே இது தான். எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கியிருக்கிறீங்க பாபா, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பாபா. ஒரு சின்ன விஷயம் ஆத்மானு உணர வைக்கிறதுக்கு என்னென்ன சொல்கிறாரு பாபா. ஃபேமிலி பிளானிங்கன்றாரு, ஒவ்வொரு உடம்பு நீ தான் எடுத்த, ஞாபகம் இல்லையான்றாரு, எவ்வளோ விஷயம் பண்ணுறார். ஸோ அது வந்து பொறுமையின் கடல். நம்மளால் அப்படி மாற்ற முடியுமா ஒருத்தரை? உங்கள் சொந்த குழந்தைய கூட நீங்கள் அந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுப்பீங்க. நல்லா படித்தா படிக்காட்டா போடான்னு விட்டுருங்க ஒரு 4 தடவை சொல்லி பார்த்துட்டு. ஆனால் பாபா தினம் தினம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை செதுக்கிறாருன்னா அவருடைய மகிமையை சொல்லி தீர முடியுமா? அதை நினைக்கிறதுலே உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். ஸோ அதனால தான் நாம் ஆடுவதும் பாடுவதுமாகத்தான் இருக்கிறோம். அதுவும் மனதினால். எந்த கஷ்டமும் கிடையாது. மனதினால் ஆடுறது பாடுறது கஷ்டமா என்ன? கிடையாது தானே. யாருக்காவது இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் கையை தூக்குங்க பார்ப்போம் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த சீசனே ஆடுவதற்கும் பாடுவதற்குமான சீசன். அதனால் இந்த சீசன் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷத்தில் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருக்கணும். அதுக்கு தான் மதுபனுக்கு போகிறோம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் போகிறோம். அதனால தான் புராண கதைகளில் கைலாயத்தில் எல்லோரும் சிவகணங்கள்லாம் எந்த நேரமும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடிட்டு இசை முழக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது ஈஸி தானே, இல்லை கஷ்டமா? ஈஸினா குறைஞ்சபட்சம் ஆமான்னு தலையை ஆட்டவாவது செய்யுங்க. அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. நீங்கள் இது பாபாவுடைய வழி வந்து ரொம்ப ஈஸியான வழி. பாபாவை நினச்சிட்டு சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்களே வேணும்னு ஏன் இந்த ஈஸியான வழியை விட்டு வேறு வழிக்கு போய் ஈஸியான விஷயத்த கஷ்டமாக்கிக்கிறீங்க? ஏன்னா பாபா கொடுக்குற வழி ஒன்றும் கஷ்டமான வழி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. அரை கல்பம் நீங்கள் வாழ்ந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை.
கோயில் குளம்னு சுற்றுனீங்க ஒரு துக்கமும் தாங்காமல். ஆனால் இப்போ எல்லாமே ஈஸி. உண்மை தெரிஞ்சு போச்சு, உலகத்தின் அதிபதி நீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, மீண்டும் அடைய போகிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. யாருக்காவது இது கஷ்டமாக இருக்குதா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அல்லது எப்பயாச்சும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? மனிதர்கள் தங்களுடைய வழியை மறந்து தவறான பாதையில் போகும்பொழுது தான் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த ஞானத்தின் பாதையோ பிராமண வாழ்க்கையோ கஷ்டமே கிடையாது. எப்போ பிராமணனுக்கு பதிலாக மாயையோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சத்திரியராகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சத்திரியனுடைய வேலையே சண்டை போடுறது தான். சண்டை போடும்போது கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ சண்டை போடுவது கஷ்டம், சந்தோஷமாக கொண்டாடுறது ஈஸி. இப்போ ஈஸியான வழியை தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ சந்தோஷமாக பாபாவுடைய மகிமையை பாடிக்கிட்டு பாபாவுடைய நினைவில் ஆடிக்கிட்டு இல்லை இருக்கணும். நாம் ஏன் கஷ்டமான வழியை ஃபாலோ பண்ணணும்? டபுள் ஃபாரினர், அதாவது இரட்டை வெளிநாட்டினர் சந்தோஷமாக கொண்டாடுறவங்க. அதனால் ஒரு கைனால் கைத்தட்டுங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதனால் வீட்டுக்கு போனோடனே எந்த குழப்பமும் வரக்கூடாது. இந்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும். இதை பரிசாக கொடுக்குறாரு இந்த சந்தோஷத்தை. அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வெளியில் எங்கேயும் போகாமல் நேராக வீட்டுக்கு போகணும். அந்த கோயிலில் இருந்த அமைதி அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். இன்றைய சிவஜெயந்தி 2 விஷயத்தின் நினைவாக இருக்குது. ஒன்று, மனிதர்கள் விரதம் இருப்பாங்க இந்த நாளில். அதாவது ஒரு சத்தியம், இதை நான் இனி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு விரதம். இரட்டை வெளிநாட்டினர்கள் இந்த மாதிரி கொண்டாட தேவையில்லை. ஏன்னா பாரதவாசிகள் தான் அந்த மாதிரி பட்டினி கிடக்கிறது இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. ஸோ இந்த நாள் சிவனுடைய பிறந்த நாளுடைய முக்கியத்துவத்தின் காரணமாக அவங்க விரதம் இருக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் அந்த மாதிரி பட்டினியெல்லாம் கிடக்க தேவையில்லை. 2வது, முழு இரவும் அவங்க கண் விழிப்பாங்க இல்லையா? சிவன் கோயிலை சுற்றி வருவாங்க, அல்லது கிரிவலம் போவாங்க, எப்படியாவது கண் முழிப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விரதத்தை இருக்கத்தானே செய்கிறீங்க. ஸோ அந்த விரதம் இருப்பேன் அப்படின்னு உறுதியாக சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. உறுதியாக இருக்குதா? அல்லது சில சமயம் உறுதியாகவும் சில சமயம் பலகீனமாகவும் ஆயிடுதா விரதம்? ஏன்னா எப்போவுமே பழுத்ததை தான் சாப்பிட பிடிக்கும், காயாகவே இருக்கும்போது சாப்பிட பிடிக்குமா இல்லையா? அப்போ சொன்னது செய்யணும் கண்டினியூஸாக. கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் பலகீனமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பழுக்க விடலை, காயாகவே சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் என்ன சத்தியம் பண்ணீங்க? முதல் சத்தியம், பாபா உங்களை எந்த சத்தியம் பண்ண வச்சார்? உங்களுக்கு திலகம் இட்டார் இல்லையா? நினைவுன்ற திலகம் இடும்போதே உங்களை சத்தியம் பண்ண வச்சார். ஞாபகம் இருக்குதா? அது என்னது? சம்பூர்ண தூய்மைன்ற சத்தியம். முழு தூய்மையாக இருப்பேன்னு சத்தியம். பாபா சொன்னார், குழந்தைங்க அப்படியே ஓகே பாபா அப்படின்னு தாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தூய்மை அப்படின்னா வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது, காமம் இல்லாமல் இருப்பேன்ற சத்தியம் மட்டும் கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் தூய்மையாக இருப்பேன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறது, பேசுகிறது, செய்கிறது எல்லாமே பிரம்ம பாபாவுக்கு சமமாக இருக்கும்னு அர்த்தம். அதனால் தான் இதுக்கு பேர் பிரம்மச்சாரினும் சொல்லலாம், பிரம்மாச்சாரினும் சொல்லலாம். இல்லை, பிரம்மாவுடைய ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்க, கூடவே காமம் இல்லாமல் தூய்மையாக இருக்கிற பிரம்மச்சரிய விரதமும் இருக்கிறவங்க.
அதனால் அந்த தூய்மையின் அதிர்வலைகள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படட்டுன்ற. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தூய்மையாக பரிசுத்தமாக அப்படின்னு அர்த்தம். என்ன உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறது கிடையாது. உண்மையிலே அவங்க மேலே சுப விருப்பம் வச்சு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, மனதார அவங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு. அதுதான் தூய்மையான வார்த்தைகள், தூய்மையின் அதிர்வலைகள் நிரம்பிய வார்த்தைகள்னு சொல்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இல்லை, எண்ணத்திலும் பிறருக்கு தப்பு நினைக்கக்கூடாது. பரிசுத்தமான எண்ணம், அந்த விகாரம், வீண் எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் எதுவுமே வரக்கூடாது. அதேமாரி கர்மம் செய்யும் பொழுது யோகத்திலிருந்து கர்மம் செய்யக்கூடிய கர்மயோகியாகத்தான் நீங்கள் உங்களை அனுபவம் பண்ணணும். வெறும் காரியம் செய்கிறவனாக அனுபவமாகக்கூடாது. கைகள் கால்கள் காரியம் செய்யட்டும், புத்தி தலைவனை நினைவு செய்தபடி இருக்கட்டும். அதுதான் கர்மயோகம். இதுக்கு பேர் தான் பிரம்மாச்சாரி. பிரம்மச்சாரி ப்ளஸ் பிரம்மாச்சாரி. பிரம்மா பாபாவை பார்த்தீங்கல்ல, அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியங்களாக இருந்தது. சாதாரண வார்த்தையை அவர் ஒருபோதும் பேசியதில்லைன்றார். அப்போ பாருங்கள், எப்படி பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணால் நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக இருக்கா எப்படி தெரியும்? இந்த மாதிரி முரளியின் மூலமாகத்தான் தெரியும். உங்களுடைய பிறப்பும் சாதாரண பிறப்பு கிடையாதே. இல்லை, பாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்க? மந்திரத்தினால் பிறந்த மாதிரி காட்டுவாங்க, தாயின் கர்ப்பத்தினால் பிறந்ததாக காட்ட மாட்டாங்க. அதுதான் அலௌகிக ஜென்மம். ஸோ அப்போ அது சாதாரண பிறப்பாது ஆன்மீக ஜென்மம். அலௌகிகம் அப்படின்னாலே முழு தூய்மை கொண்டிருத்தல்னு அர்த்தம்ன்ற. இல்லையா, தூய்மையான பிறவி. அதேமாரி பிள்ளையாரும் அப்படி தான் பிறக்கிறதா காட்டுவாங்க, முருகனும் அப்படி தூய்மையாக பிறக்கிறதா தான் காட்டுவாங்க. தாயின் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கிறதா காட்ட மாட்டாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே ஆசிரியராகி மார்க்கு போடுங்க. பிரம்மா பாபாவுக்கு சமமாக என்னுடைய எண்ணம் சொல் செயல் எத்தனை சதவீதம் இருந்ததுன்னு மார்க்கு போடுங்க. எண்ணத்திலும் வார்த்தையிலும் அந்த தூய்மை இருந்ததா, யோகத்துடன் கூடிதான் என்னுடைய காரியங்கள் இருந்ததான்னு மார்க்கு போடுங்க. நம்முடைய லட்சியம் 100% ஆகணும். கண்டிப்பாக இப்போதைக்கு ஆகியிருக்க மாட்டோம். ஸோ அப்போ என்னென்னலாம் மாற்றிக்கணும், அந்த மார்க்கு போட 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 தான் உங்களுக்கு இன்னும் ஏறணும், இன்னும் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் உங்களை தினமும் செக் பண்ணுங்க. மற்றவர்களை கிடையாது, உங்களைத்தான் பாபா பார்க்க சொன்னாரே தவிர மற்றவர்களை கவனிக்க சொல்லலை. ஆனால் நிறைய குழந்தைங்க தன்னை கவனிக்கிறதுக்கு பதில் மற்றவங்கள யோசிக்கிறாங்க. பாபா இவங்களுக்கு தான் சொல்கிறாரு. சிலர் முரளி கேட்டோன்னே பார்த்தீங்களா பாபா உங்களுக்கு சொன்னாருன்னுவாங்க. அப்போ உங்களுக்கு சொல்லலையா? அதனால தான் மற்றவங்களை பற்றியே நம்ம கவலைப்படக்கூடாது. பாபா எனக்கு சொன்னார், என்னை நான் கவனிக்கணும். மற்றவர்களை கவனிக்கிறது ஈஸியாக இருக்குது இல்லையா? அதனால் எல்லோரும் மற்றவர்களை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களை நீங்கள் பரிசோதனை செய்யணும். எந்த அளவிற்கு உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் தூய்மை இருக்குது, எத்தனை சதவீத தூய்மை இருக்குதுன்னு செக் பண்ணி அதை அதிகரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த வருடம் எல்லோருக்கும் என்ன செய்தியை கொடுத்தீங்க? எல்லா ஃபங்க்ஷன்லேயும் மாற்றத்தை பற்றி தான் பேசுனீங்க. எங்கே சொற்பொழிவு நடத்தினாலும் இந்த மாற்றம் பற்றிய தலைப்பை பற்றி நல்லாவே பேசுனீங்க. அதனால் சேவை மைதானத்தில் நிறைய பேருக்கு மாறணுங்கிற லட்சியத்தை கொடுத்துருக்குறீங்க. கொடுத்தீங்க தானே?
எல்லாருக்கும் ரொம்ப பகட்டாக இந்த செய்தி கொடுத்தீங்க, நீங்கள் மாறணும், தேவதையாக மாறணும், அப்படி இப்படின்ட்டு. பாப்தாதாவுக்கு சந்தோஷம்தான், நல்ல சேவை பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறீங்கன்னு தினம் தினம் செக் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம் இல்லை. மற்றவங்கள மட்டும் மாறுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய குணம் எதுவுமே மாறலன்னா, அதனால் நமக்குள்ளே எவ்வளவு மாற்றம், எத்தனை சதவீதம் நடந்திருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய மாற்றம் ஏறும் கலையில் இருக்கணும், இறங்கும் கலையில் இருக்கக்கூடாது. இல்லை நல்ல விதமான மாற்றமாக இருக்கணும், கெட்ட விதமான தலைகீழான மாற்றமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையுடைய சார்ட்டையும் பாப்தாதா பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எல்லாருடைய சார்ட்டையும் பாபா பார்க்குறாரா, அல்லது விசேஷமாக சில குழந்தைகளுடைய சார்ட்டை மட்டும் பார்க்குறாரா? பாபா சொல்கிறாரு, கடைசியில் வர குழந்தையாக இருந்தாலும் சரி, அதிவேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லா குழந்தைகளுடைய சார்ட்டையும் அப்பப்போ நான் பார்க்க தான் செய்கிறேன். ஆனால் ரெகுலராக பார்க்கறது கிடையாது, எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறதில்ல, அப்பப்போ பார்க்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நான் என்ன சார்ட்டில் பார்த்தேன்னு சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் இல்லையா, அதனால் பாபா சொல்லலை. ஏன்னா பர்த்டே அன்னைக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது இல்லையா. ஆனாலும் பாபா சைகை கொடுக்குறாரு, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சொல்லலை அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப மோசமாக இருக்குது சார்ட்டுன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால தான் குழந்தைங்க சிரிக்கிறாங்க, ஐயோ நம்ம சார்ட்டை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. ஸோ சைகை கொடுக்குறாருல, எச்சரிக்கையாக இருங்க. இனி எதிர்காலத்தில் இந்த சங்கம யுக காலமும் நேரமும் எவ்வளவு முக்கியமானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நேரம் இது. அதாவது திட்ட எண்ணம் வைக்க வேண்டிய நேரம். ஸோ இதோடைய நினைவாக தான் எல்லா மதத்திலையுமே பார்த்திங்கன்னா விரதம் இருக்குது. ஸோ விரதம் இருக்கிறத அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு விரதம்ன்றது திட சங்கல்பம். பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற திட சங்கல்பம், எண்ணம் சொல் செயலில் நான் தூய்மையாக இருப்பேன்ற திட சங்கல்பம், இதுதான் விரதம். ஏன்னா உண்மையான பக்தர்கள் ஒருபொழுதும் தங்களுடைய விரதத்தை முறிக்க மாட்டாங்க, தன்னுடைய சத்தியத்தை உடைக்க மாட்டாங்க, மீற மாட்டாங்க. அதனால் பாபா உங்கள் பக்தர்களே அப்படி இருக்கிறாங்கன்னா அந்த பக்தர்களுடைய தெய்வமாகிய நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு மீண்டும் சைகை கொடுக்கிறார், சிக்னல் கொடுக்கிறார். இப்போ கூட உங்களுடைய முதல் அஸ்திவாரமே என்ன தெரியுமா? பிராமண வாழ்க்கையுடைய முதல் அஸ்திவாரமே எண்ணத்தின் சக்தி தான். அது அளவுக்கு அதிகமாக வீணாக்கிடுறீங்க எண்ணத்தின் சக்தியை அப்படின்னு சொல்கிறார். சில சமயம் ரொம்ப வீணாக்குறீங்க தேவையில்லாத விஷயத்தை சிந்தனை பண்ணி. ஆனால் இப்போதைக்கு வீண் எண்ணங்களோடு ஒப்பிடும் பொழுது நெகட்டிவ் எண்ணம் குறைஞ்சிருக்குது, ஆனால் வீண் எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ வீண் எண்ணங்கள் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தாலும் சரி, எண்ணத்தின் சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணத்தின் சக்தி அதிகரியுங்கள். உங்களுக்காகவும் சரி, ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் சரி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எண்ணத்தின் சக்தியை அதிகரிங்கள். எப்படி அதிகரிக்கிறது? சுப எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும், தூய்மையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். அந்த எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது, சுப எண்ணம் வச்சுக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக தான் எண்ணங்களின் சக்தி அதிகமாகும். உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வார்த்தை மற்றும் செயலின் அஸ்திவாரம் அல்லது விதை. எண்ணத்திலிருந்து தானே வார்த்தை வருது, எதையும் சிந்திக்காதவன் என்ன பேசுவான்?
ஸோ அதனால் உங்கள் எண்ணத்தின் சக்தியை மாற்றம் செய்யுங்கள். இல்லையா, வீண் எண்ணங்களை சக்திசாலியான எண்ணமாக மாற்றம் செய்யுங்கள். இதுவரைக்கும் வீண் எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, இப்போ அதையெல்லாம் உலக நன்மை செய்வதற்கான எண்ணமாக மாற்றுங்கள். சுப விருப்பம் கொண்ட எண்ணங்களாக மாற்றுங்கள். ஏன்னா பாப்தாதா அவர் கொடுக்குற பொக்கிஷங்கள்லே மிக உயர்ந்த பொக்கிஷமாக எண்ணத்தின் பொக்கிஷத்தை தான் கருதுறார். இல்லை, எண்ணங்களை மாற்றுற வேலையைத்தானே பாபா பார்க்குறாரு. இதுதான் அடுத்த 5000 வருடத்துக்கு நமக்கு சாப்பாடு போட போகுது. அதனால் இந்த எண்ணங்களின் பொக்கிஷத்தை பொறுத்தவரையும் சிக்கனத்தின் அவதாரமாகுங்கள். இன்றைக்கி சிவனின் அவதார திருநாளை கொண்டாடுறீங்க. அது கூடவே எண்ணங்களின் சிக்கனத்தின் அவதார திருநாளையும் கொண்டாடுங்கள். ஒவ்வொரு குழந்தைக்காகவும் பாபா வைக்கக்கூடிய சுத்தமான ஆசை என்ன தெரியுமா? சிவ அவதார திருநாளோடு இது சிக்கனத்தின் அவதார திருநாளாகவும் கொண்டாடப்படணும். நீங்கள் எல்லோரும் சிக்கனத்தின் அவதாரங்களாகவும் மாறணும். நீங்கள் எப்போ எண்ணங்களில் சிக்கனமாக மாறுறீங்களோ, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் வீணாகிறதை தடுத்து நிறுத்துறீங்களோ, அதாவது வீண் விஷயத்தை சிந்திக்கிறது தடுத்து நிறுத்துறீங்களோ, அப்போ தானாகவே உங்களுடைய அனைத்து பொக்கிஷங்களிலும் சிக்கனமாக சேமிப்பாகும் அப்படிங்கிறார். எண்ணத்தின் மூலமாக தான் எல்லாத்தையுமே வீணடிக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். 1999 என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது கூட வீண் எண்ணம் தானே. இல்லை, நிறைய விஷயங்கள் நமக்கு உண்மையிலே இது உதவி செய்யுதான்னு யோசிக்கணும். இல்லை, உலகம் அழிஞ்சிடுமா, இப்போ அழிஞ்சிடுமா, இதை யோசிக்கிறது கூட நேரத்தை வீணாக்குறீங்கன்னு தான் சொல்கிறார். நீ முன்னேறணும், சம்பூர்ணமாகணும், அதை பற்றி மட்டும் கவலைப்படு. இது ஆகிடுமோ, அது ஆகிடுமோ, எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிற? பாரு, 99 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 99 என்ன ஆகுமோன்னு 97 பயந்துட்டு இருந்தீங்க. 99 வந்துடுச்சு. ஏதாவது ஆச்சா? இதுக்கு முன்னாடி ஆச்சரியப்பட்டீங்களா? 99 என்ன ஆக போகுதோ, ஏதாவது ஆச்சா? பாருங்கள், 99 ஜனவரி போய் பிப்ரவரியும் வந்துடுச்சு. ஒருவேளை ஏதாவது நடந்தால் கூட அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? பயப்படுறீங்களா? என்ன நடக்குமோ தெரியலையேன்னு பயப்படுறீங்களா? பாபா சொல்கிறாரு, அதுக்கான அவசியமே கிடையாது. உங்களுக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உலகத்தில் என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். நான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டேன், நடப்பதெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும் என்று. அப்போ பயமற்றவராக இருக்கணும், சந்தோஷம் நிரம்பியவராக மாறி நாடகத்தை குஷியாக பாருங்கள், விலகி பாருங்கள், சாட்சியாக பாருங்கள். அப்போ தான் ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஒரு நாடகத்தில் அல்லது சினிமா படத்தில் லவ் பண்ணுறதையும் காட்டுறாங்க, ரத்தத்தையும் காட்டுறாங்க, சண்டை போடுறதையும் காட்டுறாங்க, நல்ல விஷயத்தையும் காட்டுறாங்க. ஸோ அதனால் ஐயோ இந்த நாடகத்தில் என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படுறீங்களா? ஏன்னா அந்த நாடகத்திலோ படத்திலோ நீங்கள் கிடையாது, நீங்கள் விலகி ஒரு பார்க்குறீங்க ஆடியன்ஸாக. அதை தான் சொல்கிறார், விலகி சாட்சியாக பார்க்குறதுன்றதோடைய அர்த்தம் என்னென்னா ஆடியன்ஸாக பார்க்குறது. சுற்றி நடக்கிறது யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. ஒரு குத்துச்சண்டை நடக்கும்போது 2 பேர் சண்டை போடும்போது இப்படி குத்து, அவனை குத்து, இவனை குத்துன்ட்டு ஒவ்வொருத்தருடைய ரசிகரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிறது உங்கள் பையனாக இருந்தால் துடிப்பீங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறேன், இங்கே உங்களுக்கு பையனும் கிடையாது, கணவனும் கிடையாது, மனைவியும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, விலகி சாட்சியாக பார்க்குறீங்க, அவ்வளோதான். என்னுடைய இதுன்னு நினச்சாதான் பிரச்சனை. அதனால தான் பாபா சொல்கிறேன், எல்லாத்துலேருந்தும் விலகிட்டீங்கல்ல. இப்போ நாடகத்தில் எது நடந்தால் உங்களுக்கு என்ன? ஏன் பயப்படுறீங்க? என்ன நடந்துச்சோ அல்லது என்ன நடக்க போகுதோ, நாடகத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இல்லாமல் பயந்துட்டு இருக்கிறீங்க.
இன்னும் என்ன ஆகுமோன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? சும்மா உட்காந்து ஜாலியாக நாடகத்தை என்ஜாய் பண்ணுங்கன்ற. எப்படி சொல்கிறாரு பாருங்க, நாடகத்தை என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். ஏன்னா இதுவும் எல்லையற்ற நாடகம். சில சமயம் பார்த்திங்கன்னா கனவுல பயம் இருக்கும், ஆனால் சில சமயம் ஒரு கொஞ்சம் முழிச்சிக்கிட்டே கனவு காணும். அப்போ நமக்கு ஜாலியாக இருக்கும், அதாவது நல்ல கனவாக இருந்தால். ஏந்திரிக்க மனசு வராது. அல்லது ஒரு மோசமான கனவாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கிறதுனால அது கனவுன்ற நினைவோடு இருப்பீங்க, அதனால் உங்களை அது பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி தான் சுற்றி நடக்கிறதெல்லாம் நாடகம்னு பாருங்கள், சினிமான்னு பாருங்கள். இப்போ 60, 70 படம் எடுக்கிறாங்களே, சுற்றி நிஜமாகவே சிங்கம் வர மாதிரி, புலி வர மாதிரி, இப்போ வர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் அப்படி காட்டுறாங்க. ரியாலிட்டியே நாடகம் தான்னு பாபா சொல்கிறார். அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? சும்மா நாடகத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இது எல்லையற்ற நாடகம். அப்போ என்ன பண்ணும், நீங்கள் பார்த்தாலே அவங்களுக்கும் உங்களுக்கும் கணக்கு உருவாகிடுது. அதனால தான் யாரையும் பார்க்காதீங்க, வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள், அதுவும் தேவைப்பட்டால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்கன்ற. அப்போ தான் நீங்கள் விலகி இருப்பீங்க, அப்போ தான் சுற்றி நடக்கிறது உங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்காது. இதுவும் எல்லையற்ற நாடகம், 5000 வருட நாடகம். ஒருவேளை ஏதாவது நடந்ததை நினைத்து கொஞ்சம் பயம் இருந்தாலும், ஐயோ இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாதே அப்படிங்கிற பயம் இருந்தால், அந்த மாதிரி நிலை இருந்தால்தான் நீங்கள் அதனால் பாதிக்கப்படுவீங்க. உங்கள் மனநிலை ஐயோ இதெல்லாம் நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது இப்படின்லாம் அந்த எண்ணம் உருவாகுதுன்னு பாருங்கள். அப்போ அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனநிலை வருது. ஏதாவது விஷயம் தப்பாக போச்சு அப்படின்னா நீங்களும் பாதிக்கப்படுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு எரிமலையே வெடிக்குது. அப்போ வெளியில் இருக்கிற விஷயம் உங்களுடைய மனநிலையை நிர்ணயிக்க விடலாமா, அனுமதிக்கலாமா? அதுக்கு தான் வெளியில் உள்ள விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா வெளியில் உள்ள விஷயம் உனக்கு துக்கத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் வெளியில் உள்ள விஷயத்தில் சந்தோஷமோ துக்கமோ படாத, அது உள்ளே இருந்து வரணும் சந்தோஷம். ஏன்னா உன்னுடைய உண்மையான குணம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மட்டும் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிற. அதனால் 1999 இருந்தால் உங்களுக்கு என்ன, 2000 இருந்தால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாடகம் அது பாட்டுக்கு நடக்கட்டும், அது பாட்டுக்கு தொடர்ந்து நடக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு வாட்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான். உலகம் அழியுதா, எல்லாத்தையும் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டாரு, அது நடக்கும்போது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். பாருங்கள், அஞ்ஞானிகள் எவ்வளோ உஷாராக உலகம் அழிய போதுன்னா அழியும்போது பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம தான் அப்படி சொல்லணும். ஏன்னா நமக்கு தான் எதுவுமே ஆகாதுன்னு பாபா சொல்கிறார். அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறாங்க அது அழியும்போது பார்த்துக்கலான்றாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா? எல்லாமே நன்மைக்கு. அது மட்டும் இல்லை, அது சொர்க்கமாக வரப்போது. நாம் அதுக்கு தான் ஆத்ம உணர்வில் ஃபுல்லாக நிலைச்சு நிற்க சொல்கிறார். உடல் நினச்சாதான் பிரச்சனை. விளையாட்டு பாட்டுக்கு தொடர்ந்து நடக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு சாட்சியாக ஆடியன்ஸாக ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருங்க, பயப்படாதீங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் அப்செட் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அதை பற்றி ஒரு சின்ன எண்ணம் கூட வர வேண்டாம், ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற எண்ணம் கூட வர வேண்டான்ற. 1999 என்ன ஆகும் அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. இது நடக்குமா, இது நடக்காதா அப்படிலாம் கேட்குறாங்க. பாப்தாதா சொல்கிறாரு, இயற்கையின் தலைவன் நீங்கள், இயற்கைக்கு ஒரு மிகப்பெரிய வேலை நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க இல்லையா? உங்களுடைய அடிமை தானே இயற்கை. எல்லாத்தையும் சுத்தமாக்கு, சொர்க்கம் வரணும், சுத்தப்படுத்து அப்படின்னு நீங்கள் தான் வேலை கொடுத்துருக்குறீங்க. ஒரு மிகப்பெரிய தொடப்பத்தை கொடுத்து சுத்தப்படுத்துன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடியது அது. அப்போ நீங்களே பயந்தீங்கன்னா, உலகத்தை சுத்தப்படுத்துறது தான் உலக அழிவு, ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய கட்டளைப்படி இயற்கை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கட்டளை கொடுத்துட்டு நீங்களே பயப்படலாமா? ஏன்னா இந்த கட்டளையை கொடுத்ததே நீங்கள் தான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்கள் எஜமானன், அது வேலைக்காரன். வேலைக்காரனை பார்த்து நீங்கள் பயப்படலாமா? அதனால் ஆடாத அசையாதவராக ஆகி உங்களுடைய மனதையும் புத்தியையும் முற்றிலும் சக்திசாலி ஆக்குங்கன்ற. சக்திசாலி ஆனால் தான் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். இல்லை, என்னோட இந்த துர்கை அந்த சிங்கத்துக்கிட்ட கட்டளை இட்டவுடன் சிங்கம் போய் அந்த எருமை மாடை அடித்து சாகடிக்கும், மகிஷன்ற அசுரனை. ஸோ அதை கண்டு துர்கையே பயப்படலாமா? ஸோ அந்த மாதிரி தான் நாம் இயற்கைக்கு கட்டளை கொடுத்துருக்குறோம், அது நடந்துட்டு இருக்குது. கட்டளை கொடுத்ததே நான் தான், மாஸ்டர் கடவுள் நாம இல்லையா, மாஸ்டர் சர்வசக்திவான் நாம அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். இப்போ தான் ஆடாமல் அசையாமல் இருப்பீங்க. இந்த ஆடாத அசையாத நிலையில் நிலைத்திருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இயற்கையின் விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருங்க, ஆனால் பயப்படாதீங்க. என்னதான் ஆகுது, என்னதான் நடக்கட்டும் என்றாங்களே அந்த மாதிரி அது பாட்டுக்கு நடக்கட்டும், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நீங்கள் அலௌகீகமானவர்கள், சாதாரணமானவர்கள் கிடையாது. சாதாரண மனிதர்கள் தான் பார்த்து பயத்தில் நடுங்குவாங்க. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள். நீங்கள் ஒரு பக்கம் நாடகத்தை பார்த்துக்கிட்டே உலக நன்மைக்கான காரியத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கணும். என்னது, உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்குறதுல நீங்கள் பிஸியாக இருக்கணும், மனசா சேவையில். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் தான் அங்கே அழிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த வேலையை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டு இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் கொடுத்த வேலையை இயற்கை பண்ணும். ஒருவேளை உங்களுடைய மனம் புத்தியை உலக நன்மைக்கான சேவையில் பிஸியாக வைக்கலை, மனச சேவையில் பிஸியாக வைக்கலை, ஞானத்தை சிந்தனை பண்ணல, பாபா நினைக்கல, இந்த மாதிரி விஷயத்தில் மனம் புத்தியை பிஸியாக வைக்கலை அப்படின்னா தான் உங்களுக்கு பயம் வந்துடுது. அதனால தான் மனதை எப்போவும் பிஸியாக வச்சுக்கணும் ஞானத்தினால அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ உங்களுடைய மனம் புத்தியை லைட் ஹவுஸ் ஆக்கி இந்த லைட்டை, அதாவது சக்தின்ற ஒளியை நாலாபுறமும் பரவ செய்கிற சேவையிலே நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களோ, அப்போ பயப்படுறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காதுன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? பயப்படுறதுக்கே நேரம் கிடையாது, அவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க உலகத்தை தூய்மையாக்குறது இல்லையா? எல்லா சகோதராத்மாவையும் நான் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணுன்றதுல தான் உங்களுடைய மைண்டு இருக்கணும். ஸோ அப்படி விலகி சாட்சியாளராக இருக்கும் பொழுது ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் உங்களுடைய புத்தி நிரந்தரமாக கிளியராக இருக்கணுன்ற. குழப்பம் ஏற்பட்டால் கூட புத்தியுடைய லைன் கிளியராக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பாபா இதே சிந்தனையில் இருக்கும்போது பாபாவோட இணைப்பு கிளியராக இருக்கணும். நடுவில் எந்த ஒரு விஷயமும் வந்துடக்கூடாது. அம்மா சாகட்டும், அப்பா சாகட்டும், சொத்து போகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், கண்ணு முன்னாடி பாபாவோடு இணைந்த அந்த புத்தி கட்டாகாமல் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படியாச்சு, ஏன் அப்படியாச்சு, இந்த மாதிரி கேள்வியில் உங்களுடைய புத்தியை பிஸியாக்காதீங்க. இந்த கடைசியில் உலக அழிவின் பொழுது எவ்வளவு கேள்விகள் வரும். ஆனால் இப்போ ஒன்றுமே நடக்கலை, அதுக்கே லௌகீகத்தில் ஏன் இவர் கணவர் இப்படி இருக்கார், மனைவி இப்படி இருக்கிறார், சென்டரில் ஏன் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இதுதான் நாளைக்கு பின்னாடி உண்மையிலே பிரச்சனை வரும்போது பயங்கரமான கேள்விகளை எடுத்துகிட்டு வந்து உங்களை பைத்தியமாக்கும். அதுக்காக தான் எது நடந்தாலும் அமைதியாக விலகி சாட்சியாக பாருங்கள். அனைத்தும் நன்மைக்கேன்றதை இப்போவே நீங்கள் பக்காவாயிட்டீங்கன்னா தான் அப்போவும் அமைதியாக இருக்க முடியும். அதனால் உங்களுடைய புத்தியை ஏன் என்னன்ற கேள்வியே இருக்கக்கூடாது, அது தெளிவாக வச்சுருக்கணும் புத்தியை. ஒரு பாபா நான், அவ்வளோதான். உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்து தானே நடனம் ஆடுவாங்க. ஸோ இறைவனின் நினைவில் இருக்கும்போது ஆனந்த நடனம் ஆடும் உங்களுடைய மனம். அவரை மறந்தீங்கன்னா பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ நாடகத்தின் படி நேரத்துக்கு ஏற்ற போல் ஒரு டைமுக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்யாது. இப்போவே போஸ்ட்லாம் யாரும் போடுறது கிடையாது. டெலிஃபோனும் வேலை செய்யாது, டிவியும் வேலை செய்யாது, எந்த விதமான அறிவியல் தொடர்பு சாதனமும் வேலை செய்யாமல் போயிடும். ஆனாலும் பாப் தாதாவுடைய கட்டளைகளை உங்களால் தெளிவாக கேட்ச் பண்ண முடியுன்ற. எப்போ?
உங்களுடைய புத்தியை தெளிவாக வச்சுருக்கணும் சுற்றி. அப்போ பாருங்கள், கடைசி ஞானம் அதுதான் பாபா அங்கே கொடுக்குறதான் இப்போ கொடுக்குறாரு இந்த பயிற்சி. அதுக்கு நீங்கள் தெளிவாக வச்சுருக்கணும். ஸோ அதை வச்சு தான் அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றதை நேரடியாக பாபா கொடுக்கறது. சொல்லுவாங்களே, பாபா உள்ளுணர்வு மூலமாகவே கொடுக்க முடியுமா, வந்து தானே ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அது எதுக்குன்னா, உள்ளுணர்வின் மூலமாக கொடுப்பதை கேட்ச் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நாள் கொடுத்த ஞானம். ஸோ கடைசியில் உள்ளுணர்வின் மூலமாகவே கேட்ச் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணுன்றார். அதனால் அறிவியல் சாதனங்களை உங்களுடைய ஆதாரமாக ஆக்கிக்காதீங்க. அப்படின்னா பயன்படுத்தாதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே அதை சார்ந்து இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? சேவைக்கு போகிறேன், கார் இருந்தால் தான் போவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. மைக்கு இருந்தால் தான் பேசுவேன். சில இடங்களில் கரண்ட் இருக்காது, ஏசி இருக்காது இல்லையா? ஏசி போட்ட ஹாலுக்கு தான் நான் வந்து பேசுவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. சில சமயம் பலவிதமான அறிவியல் சாதனங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம், இருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். நிறைய கரண்ட்டோ ஒர்க் ஆகலைனால எந்த சாதனமும் வேலை செய்யாது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிளாக் அவுட் ஆகுது, தொடர்ந்து 2-3 நாள் கரண்ட் இல்லாமல் போகுது. இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது, அப்பயும் கரண்ட் இல்லாமல் போகுது. ஸோ எல்லாம் இருக்கும், ஆனால் உங்களால் பயன்படுத்த முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய தெளிவான தொடர்பு எது தெரியுமா? அமைதி சக்தி. இல்லை, நேரடியாக பாபா கிட்டேருந்து உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். உங்கள் மனதை பாபாவோட மட்டும் இணைத்து அமைதியின் சக்தியினால் நிரப்பி வச்சுருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. அந்த நிலையை நாம் அடையணும். எப்படி பதறினாங்க சென்னையில், அந்த பதற்றத்தின் விளைவு தானே கோபப்பட்டதெல்லாம். நீங்கள் உங்களுடைய புத்தியின் ரேகையை தெளிவாக வையுங்கள். புரிஞ்சுதா? யோசிச்சு பாருங்களா, இப்போ வீடெல்லாம் விழுந்தது நிறைய இடங்களில் இந்த வெள்ளத்தில், ஆனாலும் அதில் யாரும் இறக்கலை இல்லையா? அப்போ பாருங்க, அவங்க பாபா குழந்தைங்க கூட இல்லை, அவங்களையே பாபா காப்பாற்றுறாருன்னா நமக்கு என்ன ஆகிடும்? அப்போ எதுக்கு நம்ம கவலைப்படணும்? உங்களுடைய புத்தி மட்டும் தெளிவாக இருக்கணும், பாபாவோட மட்டும் இணைஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? அப்போ பாபாவோட மட்டும் இணையும் போது என்ன ஆகுனா, வீண் எண்ணம் வராது. வீண் எண்ணம் தான் உங்களுக்கு பயத்தை கொடுக்குது, அதை புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் எண்ணம் தான் உங்களுக்கு பயத்தை கொடுக்குது. அதுக்கு தான் வீண் எண்ணத்தை வரவிடாதீங்க, பாபாவோட மட்டும் புத்தி இணைச்சி வையுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அறிவியல் சாதனத்தையோ மனிதர்களையோ ஆதாரமாக பிடிச்சிங்கன்னா சரியான நேரத்தில் ஏமாந்துடுவீங்க. பாபாவோட புத்தியை இணைக்கணும், அதுதான் முக்கியம். தங்க யுகம் சீக்கிரமாக வரணும்னு நீங்கள் தானே கூப்பிடுறீங்க. இப்போ தங்க யுகத்துக்காக தூய்மை வேணும் தானே, சுத்தப்படுத்தணும் தானே. அதனால் இயற்கை உங்களுக்காக அனைத்தையும் சுத்தப்படுத்துது. எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்வச் பாரத்துக்காக பிரதமர் என்னென்னமோ பண்ணுறார். ஆனால் நாம் பாபாவை நினைக்கிறோம், தானாகவே இயற்கையே எல்லாமே நமக்கு பண்ணி ஸ்வச் பாரத்தை உருவாக்கி கொடுத்துடுது. இன்னைக்கு சாதாரண எண்ணம் இல்லை, திட்டமான எண்ணம் வைக்க வேண்டிய நாள். எண்ணத்தில் திடத்தன்மை இருக்கணும், சாதாரண எண்ணம் இருக்கக்கூடாது. செய்தே தீருவேன். ஸோ என்ன எண்ணம் வைக்கிறீங்க? நான் சிக்கனத்தின் அவதாரமாக ஆகியே தீருவேன் அப்படின்ற திட எண்ணம் வைக்கிறீங்க. உங்களுடைய எண்ணத்தில் சிக்கனம், வார்த்தையில் சிக்கனம், சாதாரண செயல்களில் சிக்கனம். தேவையற்ற விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறது, தேவையற்ற எண்ணத்தை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்குது, தேவையற்ற வார்த்தையை விடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக எதையுமே நினைக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. சுபமான எண்ணங்களை நினைக்கணும், சுபமான வார்த்தைகளை பேசணும், சுபமான காரியங்களை செய்யணும். ரெண்டாவது இல்லையா, ஒன்று சிக்கனம், இன்னொன்று லைன் கிளியராக இருக்கணும். உங்களுடைய புத்தி தெளிவாக இருக்கணும், அதில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். இல்லை, சிக்கனமாக இருக்கும்போது தான் லைன் கிளியராக இருக்கும். தேவையில்லாத விஷயம்லாம் உள்ளே போயிட்டிங்கன்னா அப்புறம் எங்கே பாபா நினைவுக்கு வருவார். அதனால தான் உண்மையான உள்ளத்தில் பிரபு திருப்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்கிறார்.
ஸோ உண்மையான உள்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமான உள்ளம். இன்னைக்கு உண்மையும் சுத்தமும் உள்ள உள்ளத்திற்கான தேவை அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் யார்கிட்டயும் உண்மையும் சுத்தமே இல்லைப்பா, மனசே சுத்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய மனதில் நேர்மை இருக்கணும், உங்களுடைய குடும்பத்தில் நேர்மை இருக்கணும், அப்பா கிட்ட நேர்மையாக இருக்கணும், உங்கள் மனதுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம் இல்லை? நேர்மையாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதை மீறும்போது தான் உங்கள் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். பாபா சொன்னது ஸ்ரீமத்துக்கு எதிராக செஞ்சுட்டு நீங்கள் நிம்மதியாக பாபா நினச்சிட முடியுமா? மனசு அரிக்குது இல்லை? அதுவும் பக்கா பாபா குழந்தை ஆகிட்டீங்கனாலே நீங்கள் பாபா நினச்சாலும் நினைக்காட்டினாலும் அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அதுக்கு தான் பாபாவுக்கு நேர்மையாக இருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். புரிஞ்சுதா? பாபா எதையுமே சொல்ல விரும்பலை இன்னைக்கு, ஏன்னா உங்களுக்கு பிறந்த நாளாச்சு. இருந்தாலும் சொல்லிட்டேன், ஏன்னா அவ்வளோ அன்பு. ஒரு சின்ன பலகீனம் கூட குழந்தைங்க கிட்ட பார்க்க விரும்பலை. அவரால் தாங்கிக்க முடியலன்ற இல்லையா? ஒரு நல்ல சகோதரர்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே கூட இருக்கும். தன்னுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் தப்பாக பேசினா அவங்களால தாங்கிக்க முடியாது. அதேமாதிரி நடிகர்கள் தனக்கு பிடித்த நடிகர்களை தப்பாக பேசினா அவங்களால தாங்கிக்க முடியாது. இப்போ பாபா சொல்கிறார், உங்களை தப்பாக பேச தேவையில்லை, ஏன்னா உள்ளே இருக்குது பலகீனம், அதை பார்க்க என்னால் பொறுக்க முடியல, அந்த பலகீனத்தையும் நீக்குங்கன்ற. மீன் விஷயத்தை உள்ளே வர விடாதீங்க. பாபாவை தவிர, பாபா ஞானத்தை தவிர உலகத்தின் அதிபதி ஆகிட்டு இருக்கிறன்றதை தவிர வேறு எதுவும் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டாம். பாபாவை தவிர உங்கள் உலகத்திலே யாரும் கிடையாது, அப்படி இருக்கணுன்ற. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் சதா தன்னை மாதிரியே சம்பூர்ணமாக பெர்ஃபெக்டான குழந்தையாக தான் பார்க்க விரும்புகிறார். பாருங்கள், திரும்புகிற பக்கமெல்லாம் குழப்பம். இயற்கை எங்கே பார்த்தாலும் குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது இல்லையா? பஞ்ச தத்துவம் குழப்பம் பண்ணாத இடம் ஏதாவது இருக்குதா? எல்லா இடத்துலையும் ஒன்று அதிக வெள்ளம். பாருங்கள், பெங்களூரில் தண்ணி இல்லையா? ஸோ நிலநடுக்கம் வந்துடுச்சு, என்னென்ன ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது இயற்கை. ஒரு இடம் கூட குழப்பம் இல்லாமல் இல்லவே இல்லை. மனிதர்களும் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க, இயற்கையும் குழப்பத்தில் தான் இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் எல்லா பக்கமும் குழப்பம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு சாதனம் என்ன? ஒரு வினாடியில் அந்த குழப்பத்திலிருந்து உங்களால் விலக முடியுமா? எப்படி? ஒரு வினாடியில் அந்த குழப்பத்திலிருந்து விலகி விதேகி நிலை அடைய முடியுமா? அஷரீரி நிலை அடைய முடியுமா? ஆத்ம அபிமானி நிலையில், ஆடாத அசையாத நிலையில் இருக்க முடியுமா? ஸோ ஆத்ம அபிமான நிலையில் இருக்கிறதன் மூலமாகத்தான் அனைத்துலேருந்தும் நீங்கள் விடுபடுறீங்க. நான் தான் ஆத்மா வச்சே இல்லை, பீஷ்ம பிதாமகர் சொல்கிறாரு, என்னை யாராலையும் கொல்ல முடியாதுடா, ஏன்னா நான் சாகாவரம் வாங்கியிருக்கிறேன், அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு, நீ நினைக்காம நீ இறக்க முடியாதுன்ட்டு. அது நம்ம அப்பா நமக்கு கொடுக்கறது. எதுக்கு கொடுத்துருக்காரு? ஆத்மாவுக்கு கொடுத்துருக்கிறார். ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது மரண பயம் வராதுன்ட்டு. அதுதான் பாபா சொல்கிறார், சுத்தி சூறாவளி வெள்ளம் என்ன வேணாலும் வரட்டும், நான் வெறும் ஆத்மான்னு நினச்சா ஒரு செகண்டில் பயம் போச்சு, குழப்பம் போச்சு, எல்லாம் போச்சு. ஸோ ஒரு வினாடியில் உங்களால் அந்த நிலைக்கு வர முடியுமா? அல்லது கொஞ்சம் நேரம் எடுக்குமா? என்ன நடக்கும்? இப்போ முயற்சி பண்ணுங்கள். இப்போ சுற்றி எதுவும் நடக்கலை, இப்போ டக்குன்னு முயற்சி பண்ணுங்கள். பண்ணலாமா? டக்குன்னு ஆத்ம உணர்வுக்கு வந்துடுங்க. வெறும் ஒளிப்புள்ளி அப்படியே பாபா கிட்ட இருக்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, அதனால் டக்குன்னு இருக்கிறோம். பிரச்சனை வந்தாலும் இதே மாதிரி இருக்கணும். ஸோ இப்போத்துலேருந்தே இந்த பயிற்சி பண்ணால்தான் அது நடக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களா, பெரும்பான்மையான அவ்யக்த முரளியிலேயே பாபா ட்ரில் கொடுக்குறார். எப்படி? முரளியே உங்கள் மனதை அமைதிப்படுத்தும், அதிலே நடுவில் ட்ரில் கொடுக்குறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அசரீரி பயிற்சி யோசிச்சு பாருங்கள். அசரீரி பயிற்சி, சக்கரத்தை சுற்றுறது, சொரூப பயிற்சி,
ஏன்னா அந்த ஒரு வினாடி பயிற்சி தான் கடைசியில் உங்களை காப்பாற்றோன்ற. அதுதான் இப்போவே முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மனம் புத்தியை எங்கே நிறுத்த விரும்புகிறீங்க, எப்போ நிறுத்த விரும்புகிறீங்க? ஒரு வினாடியில் நிறுத்த முடியுதா? ஸ்திரமாக ஆடாத அசையாமல் நிறுத்த முடியுதா? பாபா ட்ரில் கண்டக்ட் பண்ணுற டக்குன்னு டக்குன்னு சூக்ஷ்மாதனம் போயிடுங்க. டக்குன்னு சொர்க்கத்துக்கு போயிடுங்க. நாராயணனா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு செகண்ட் அப்படி டக்கு 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 டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகணும். ஸோ அதுக்கு தான் அந்த சக்கரத்தை ஸ்பீடாக சுற்றுவாங்க. 100-200 தடவை சுற்றுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய மனதுடைய வேகம், பாபா அம்மா சொல்லுவாங்க, இறந்த பிறகு வரும்பொழுது சொன்னாங்க, தாதி உடம்புல வரும்பொழுது உங்களுடைய மனதின் வேகம் ரொம்ப கம்மியாக இருக்குது, புத்தியின் வேகம் கம்மியாக இருக்காது, அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய சாதனம். சொல்லுவார் இல்லையா, சாதனங்களை பயன்படுத்தி சாதனையை இழந்துடாதீங்கன்ட்டு. ஸோ இந்த சாதனைன்னா எல்லாத்துலேருந்தும் விலகி டக்குன்னு புத்தியை மேலே எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கு என்ன இதுன்ற எதுலேயுமே பற்று இருக்கக்கூடாது. அதுக்கு தான் 2 நாள் முன்னாடி முரளி வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரம்மா பாபா ஏன் எல்லாத்தையும் கொடுத்தாரு எல்லாருக்கும், தாய்மார்கள் பேரில் ஏன் யஜ்யத்தை எழுதி வச்சார், தனக்குன்னு ஒரு பைசா கூட எடுத்துக்கல அப்படின்னா கடைசி நேரத்தில் அது ஞாபகம் வந்துடுமே, இப்போ என்ன இது எதுவுமே இல்லையே, அது ஒரு யுக்தி. ஸோ அதுக்காக தான் பாபா எல்லாத்தையும் சேவையில் போடுங்கன்றார். யஜ்யத்தில் போடுங்க. போட 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 என்ன ஆகும், உங்களுடைய புத்தி கடைசியில் ஏதாவது என்னதுன்னு இருக்கும்போது புத்தி அங்கே போயிடும். என்னது எதுவுமே இல்லைன்னு போது நிம்மதியாக போய் சேருவீங்க. நல்லது இல்லையா? அவங்கவுங்களுடைய கர்ம பலன், உங்கள் மனைவியாகட்டும், கணவனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பேர குழந்தையாக இருக்கட்டும், அவங்கவுங்க கர்ம பலன் இருந்தால் தேடி வரும். ஆனால் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் நினச்சவங்க கிட்ட போகலை, அது வேற ஒருத்தர்கிட்ட போகுது, அந்த பயத்திலேயே உங்களுடைய உயிர் போச்சுன்னா நீங்கள் எங்கே பாபாவை நினச்சி மேலே போகிறது? ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், எதையும் சேர்த்து வைக்காதீங்க, யஜ்யத்தில் முழுசாக அர்ப்பணிங்க இல்லையா? அதாவது சேர்த்து வைக்கிறதுனா பல வருஷத்துக்கு, பல தலைமுறைக்கு அந்த மாதிரி சேர்த்து வைக்காதீங்கன்ற. எதிர்காலத்துக்கு சும்மா கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது ஓகே, எமர்ஜென்சிக்காக. ஆனால் கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறது, பல லட்சம், அதை அப்படி நேரத்தை வீணாக்காதீங்கன்ற. நல்லது. பாப்தாதாவுக்கு நிறைய பிறந்தநாள் வாழ்த்து அட்டை மற்றும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்து அட்டைகளும் வந்திருக்குது. ஸோ அதை பாபா பெற்றுக்கொண்டு சிவராத்திரி மற்றும் வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எல்லா நாடுகளில் உள்ளக்கூடிய குழந்தைகள், நகரங்கள், டவுனு, வில்லேஜு, அதிலும் ரொம்ப குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் பாபா அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் பாபா கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அதிகமாக வாழ்த்துக்களை கொடுக்குறாரு, அவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய அன்பு மற்றும் புதுமைத்தன்மையின் அத்தாரிட்டி மூலமாக மற்றவர்களை அர்ப்பணமாக வைக்கக்கூடிய மகானாத்மா ஆகுங்கள். இதுக்கு விளக்கம், உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் அவங்கள என்ன மாதிரி உறவுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா, அர்ப்பணமாகக்கூடிய புத்தி பாபா சொல்கிறதெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி பாபாவுக்கு நெருக்கமான உறவில் அவங்கள அழைச்சிட்டு வரணும். இதுக்கு பேர் தான் அர்ப்பணமான புத்தி அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாபா இங்கே பேசுகிறது, பாபா கடவுள் பேசுகிறார் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அது எல்லாம் சத்தியம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறதெல்லாம் முடிஞ்சிடும். இதை எப்படி நம்புறது, இதுக்கு ப்ரூஃப் இருக்கா, அப்படி எப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், புத்தி அர்ப்பணமாகலை, அந்த
விளக்கை சுற்றி சுற்றி வரக்கூடிய விட்டில் பூச்சியாக இருக்கிறாங்க, பலியாகலை அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய ஞானம் நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொன்னால் பத்தாது. ஆனால் இந்த ஞானம் புதியதாக இருக்குது, இதன் மூலமாக புது உலகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் இந்த சத்தம், இது புது ஞானம், புது உலகத்துக்கான ஞானம் அப்படின்னு எல்லோரும் சொல்லும்பொழுது தான் கும்பகர்ண உறக்கத்திலிருந்து மனிதர்கள் எழுந்திருப்பாங்க. இந்த புதுமைத்தன்மையை மற்றும் அன்பு அத்தாரிட்டியின் சமநிலையின் மூலமாக மற்றவர்களை இப்படி சரண்டர் பண்ண வைங்க, அர்ப்பணமாக வைங்க. அப்போ தான் உங்களை ஒரு நல்ல மைக் அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்லோகன்: ஒரு தந்தைக்கு மட்டும் பிரியமானவராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பிரியமானவராக நீங்கள் மாறிடுவீங்க இல்லையா? ஏன்னா கடவுளுக்கு பிரியமானவராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், கடவுள் சொல்கிற மாதிரி நடத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ கடவுள் சொல்கிற மாதிரி அன்பாக, அமைதியாக, பொறுமையாக, மன்னிச்சு, ஆடாமல் அசையாமல், சிரிச்ச முகம் மாறாமல் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது உலகத்தில் இல்லையா? ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், எனக்கு பிடித்த மாதிரி நீ நடந்தாலே உலகத்துக்கே உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பாபாவை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ண போய் மற்ற எல்லாரும் உங்களுக்கு எதிரி ஆகிடுவாங்க. அதனால தான் பாபாவுக்கு மட்டும் பிரியமானவராகுங்கள், தானாகவே உலகம் உங்களை நேசிக்கும் அப்படின்னு பாபா பவர்ஃபுல்லாக முரளி சொல்லியிருக்கிறாரு. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.